தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இறப்பு நிகழ்ச்சி ஏற்பட்ட ஒரு வீட்டுக்கு வருகின்றவர்களை வாங்கன்னு வரவேற்கலாமா, மற்றது வீட்டில் இறப்புக்கு வந்துட்டு திரும்புகிறாங்க இல்லைங்களா, அவங்க போயிட்டு வரேன்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. நம்முடைய தமிழர் பண்பாடு பார்த்திங்கன்னா, வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அல்லது நமக்கு துக்கமான நிகழ்ச்சி, இறப்பு போன்ற நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, நம் வீட்டிற்கு வருகின்றவர்கள் விருந்தினர் அப்படின்னு அழைக்கப்படுகின்றார்கள். அவங்கள நம்ம வாங்க அப்படின்னு தான் வரவேற்கணுமா எல்லா சூழ்நிலையிலும். அப்படி நடைபெற்றிருக்கின்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாயன்மார்கள் வாழ்க்கையில் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் அப்படின்னு ஒரு அடியார், அவருடைய மனைவி மணற்கஞ்சாரர் அப்படின்றவருடைய மகள். அவருடைய கணவர் அந்த மணற்கஞ்சாருடைய மகளுடைய கணவர் ஏர்கோன் கலிக்காம நாயனார் என்ன செய்கிறாரு, இறந்து போயிடுறார். அப்படி இறந்து போன சூழ்நிலையில் கூட சுந்தரர் வீட்டுக்கு வருகின்றார். சுந்தரர் உங்களுக்கு தெரியும், நம்முடைய நால்வர் பெருமக்களில் சுந்தரர் பெருமான் நமக்கு பித்தா பிரைசுடியெல்லாம் பாடினார், உங்களுக்கு தெரியும். இறைவன் ஆட்கொள்ளப்பட்டவர். அவர் வீட்டிற்கு வருகின்றார் என்கின்ற செய்தியை கேள்விப்பட்ட இந்த மணற்கஞ்சாருடைய மகள் இருக்காங்க, ஏர்கோன் கலிக்கம்ப நாயனாருடைய மகள் இருக்காங்களே, அவங்க என்ன செய்கிறாங்க, இறந்த கணவருடைய உடலை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சுந்தரரை போய் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. அப்போது நம்ம வீட்டில் என்ன துக்கம் நடந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும், வீட்டிற்கு வருகின்றவர்களை வரவேற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு என்று நாயன்மாருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போது நம்ம வீட்டிற்கு வருகின்றவர்களை, இறப்பு நிகழ்ச்சிக்கு, இறப்பு வீட்டுக்கு வருகின்றவர்களை வாருங்கள் என்று தான் நாம் வரவேற்க வேண்டும். அதாவது ஒரு மூட நம்பிக்கை ஏற்பட்டு போச்சுங்க. என்ன மூட நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா, இறப்பில் வாங்க அப்படின்னு கேட்டோம்னா இன்னொரு இறப்பு நடந்து போயிடும் அப்படின்னு நமக்கு என்னென்னமோ மூட நம்பிக்கைலாம் வச்சு போச்சுங்க. இந்த பெண வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி நிறுத்தாத, தூரமாக போய் நிப்பாட்டிரு அப்படின்வாங்க. ஏன்னா வீட்டு முன்னாடி பெண வண்டி காத்திருக்கக்கூடாது, காத்திருந்தா இன்னொரு பிணத்தை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோலாம் மூட நம்பிக்கை. நமக்கு சாவுன்னு சொன்னாலே, சாவை பற்றி பேசுனா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, சாவை பற்றி பேசினாலே இப்படி வாய் நெருப்புன்னு சொன்னால் சுற்றுங்கிறது போல் அதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசாமல் இருந்து தான் இன்றைக்கு நமக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரே அச்சமாக போச்சு. அப்போது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இன்னொரு இறப்பு ஏர்ந்து விடும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு இறப்புக்கு வாங்கன்னு அவங்கள வரவேற்கக்கூடாதுன்றாங்க. அது ரொம்ப தப்புங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறப்பு ஏற்பட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும், வீட்டில் இருக்கின்றவர்கள் முறையான உடை அணிய வேண்டும். அது ரொம்ப முதன்மையானதுங்க. நம்ம சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, நாள் இறந்த செய்தி கேட்டப்ப ஒரு நல்ல தூக்கத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, 2-3 மணிக்கு தூங்குகிற நேரத்தில் அவர் இறப்பு செய்தி ஏதோ கேட்டு தெரிய வந்துச்சுன்னு வச்சிங்க, எப்படி இருந்தாங்களோ அப்படியே மறுநாள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரக்கால் சில்வார்ன்றாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு சில்வார் போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நாள் அவர் துக்க செய்தியை கேட்டு எப்படி அழுதாங்களோ அலறி துடித்தாங்களோ அப்படியே ஒரு தலை வராமல் அதே போன்ற ஒரு உடை உடுத்தி கொண்டு இருப்பாங்க. அது நாகரிகம்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த இரவில் போட்டு தூங்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த நைட்டின்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இறப்பு ஏற்பட்டு வீட்டிற்கு அந்த இறப்பு கேள்விப்பட்டு நிறைய பெரியவர்கள் வருவார்கள், சான்றோர்கள் வருவார்கள், இறந்தவருக்கு பழக்கமானவர்கள் வருவார்கள், படித்தவர்கள் வருவார்கள். அப்போது நாம் பிறர் பார்க்கும்படியாக முதல்ல உடை அணியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கண்டிப்பாக நம்முடைய பண்பாட்டு உடையை அணிய வேண்டும். இறப்பு வீட்டுக்காரங்களாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டியிருக்கணும் இல்லைங்களா, மேலே சட்டை போட்டிருக்கணும், பெண்களாக இருந்தால் சேலை கட்டியிருக்கணும், முடியலன்னா ஒரு சுடிதாராவது போட்டுக்கொள்ள வேண்டும். வீட்டில் வாசலில் நிற்கணும். ஒருவேளை இந்த இறந்தவர் கணவராக இருந்தால் மனைவி அந்த பிணத்தின் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இல்லை பிள்ளைகள்லாம் சுற்றி உட்காந்துருப்பாங்க. யாராவது வீட்டில் இருக்கிற 2 பேர்
அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளோ இல்லை மற்றவர்களோ உறவினர்களோ பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அந்த வரவேற்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களை வாங்க அப்படின்னு கேட்கணும். வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய், நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேளையில் இறப்பு வீட்டுக்கு போனோம்னா உள்ளுக்கு நுழையே முடியாது, சுற்றி உட்காந்துக்குவாங்க. என்ன பண்ணும், கொஞ்சம் பேர் அங்கு அருகாமையில் இருக்கலாம், மற்றவர்கள் போய் பார்த்துட்டு தள்ளி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தடுத்து வருகின்றவர்கள் போய் அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டி, முடிந்தால் இன்னத்தினால இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறது நம்முடைய பண்பு. சொல்லுவாங்க, நேற்று நல்லா இருந்தார். அவங்க கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. நேற்று நல்லா இருந்தார், இப்படி இப்படி நடந்தது, அதனால் இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய பண்பு. இதை தான் இழவு கேட்டல் அப்படிங்கிறது. இப்போ இழவு கேட்க வருகின்ற போது சில வேளையில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கை கொடுப்பாங்க, சிலர் வந்து துண்டு போட்டு இழவு கேட்கறதுனா அவங்க விசாரிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் நலம் விசாரிக்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் அவர்கள் வந்து கேட்பாங்க, எப்படி இறந்தார், போனார், வந்தார் அப்படின்னு சொல்லி உங்கள் துக்கத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் சில பேர் கை குலுக்கிக்கொள்வாங்க, சில பேர் கும்பிடுவாங்க, சில பேர் அணைச்சி கொள்வாங்க, சில பேர் தடவி கொடுப்பாங்க, ஆறுதல் சொல்வார்கள். இதெல்லாம் நாம் வருகின்றவர்களை மதித்து, ஏன்னா நம்ம இறப்பு செய்தியை கேட்டு பல தூரத்துலேருந்துலாம் வருவாங்க இல்லைங்களா. அவங்க வந்து மரியாதை செலுத்தின இறுதி மரியாதை செலுத்தணும்னு வர்றாங்களே, ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தணும்னு வர்றாங்களே, அவங்கள நம்ம மதிக்கணும் இல்லைங்களா. இப்போ வர்றவங்கள பார்த்தா நம்ம அப்போ தெரியாதது போல் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது இல்லைங்களா. ஓடி போய் வாங்கன்னு சொல்லாவிட்டாலும் கூட ஒரு சிரித்த முகத்தோடு யாராவது ஒருத்தர் வந்து வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இறந்தவருடைய முகத்தை காட்டி அஞ்சலி செலுத்துவதற்கு துணையாக இருந்து, அடுத்து அதற்கு மேலே ஒரு சில வார்த்தைகள் என்ன நடந்தது, போனது வந்தது, அது பற்றிய செய்திகள்லாம் சொல்லி எங்கே உட்காருங்கன்னு உட்காரத்துக்கு இடம்லாம் கொடுக்கணும். அதாங்க நம்முடைய தமிழர் பண்பு. சில இடத்துக்கு போனீங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, என்னன்னு கேட்க மாட்டாங்க. நம்மளை பார்த்தோன்னே இன்னும் கூட எல்லாரும் சேர்ந்து அழுவாங்க. அது இயல்பான ஒன்று தான், துக்கம் ஏற்படும். நமக்கு அன்பானவர்களை பார்க்கின்ற போது, அவங்க வருகின்ற போது நமக்கு துக்கம் மேலிடும். இருப்பினும் நம்முடைய பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவர்களை வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைச்சிக்கிட்டு போய் முறையாக காட்டணும். அதற்கு ஏற்றவாறு முறையான உடைகள் அணிந்திருக்கணும், நல்ல தோற்றத்தோடு இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்பாடு இல்லைங்களா. சில இறப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பிணம் எடுத்துக்கிட்டு போகிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கூட போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கால் சுல்வாரை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இல்லைங்களா, யாரும் வந்திருக்காங்கன்னா கூட கேளுத பாருங்க, யார் வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. சில வேளையில் பார்த்தீங்கன்னா சில வேளையில் பெரும் தலைவர்கள்லாம் வருவாங்க, சான்றோர்கள் வருவாங்க. அவங்களாம் நம்ம போட்டு நம்மளை மதித்து தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போய் முறையாக நாம் அவர்களுக்கு மரியாதை செய்யணும் இல்லைங்களா, உரியபடி கொண்டு போய் காட்டி. சில வேளையில் பார்த்திங்கன்னா நாட்டு தலைவர்கள் வருவார்கள், வேற்று இனத்தவர்கள் கூட வருவாங்க. அவங்களாம் நம்ம பண்பாட்டை உணர்ந்து கொள்ளணும் இல்லைங்களா. இதான் நம்ம பண்பாடா. நம்ம மதித்து ஒரு வீட்டுக்கு போகிறோம், அறிமுகப்படுத்துகிறோம், இறந்தவருடைய மனைவி அப்படின்னு மகன் வந்து அறிமுகப்படுத்துகிறார், இதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா திரும்பியே பார்க்காம அப்படியே இருக்குது. குறைஞ்சபட்சம் எழுந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லணும், இல்லை ஒரு புன்னகை செய்யணும் இல்லைங்களா. அதுதானே நம்முடைய பண்பு. இப்போ தமிழர் பண்பாடுங்கிறது திருமணம், காது குத்து, மற்றும் இல்லைங்க, இதுலேயும் தான். இறப்பில் நம்ம எப்படி இருக்கோம், மற்றவர்களெல்லாம் மற்ற இனத்தவர்கள் மற்ற சமயத்தவர்கள் அவங்களுடைய இறப்பில் எப்படி நடந்து கொள்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் அப்படி செய்கிறோம், அப்படி நம்ம எவ்வளோ பெரிய பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள். அப்போ இறப்பு வீட்டில் இந்த பண்பாட்டை நாம் கடைபிடிக்க தேவையில்லையா, இது நமக்கு தெரியாத ஒன்றா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதை நான் முன்னெடுக்கலை, முந்தி இருந்தது. அதே போல் திரும்ப போகும்போது சொல்லிட்டு போகணும். ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்க நான் பார்த்துட்டாங்க, போயிட்டு வரேன்னு கையெடுத்து கும்பலாம், போயிட்டு வரேன்னு சொன்னால் இன்னொரு சாவுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை எல்லாருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி, போயிட்டு வரும்போது வீட்டுக்கு போகும்போது சொல்லாமல் போயிருங்க தெரியுங்களா, போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம தேடிட்டு இருப்போம், வந்தார அவங்க இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு போனோம் இல்லைங்களா. இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க. அப்படி சொல்லலைன்னா, அப்படி சொன்னால் ஏதோ ஒரு தப்பு ஏற்பட்டுரும், மற்றொரு இறப்பு ஏற்பட்டும்ங்கிறதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. அதனால் இதிலேருந்து நம்ம வெளியே வரணும். தாராளமாக சொல்லிட்டு போகலாம். நம்ம முன்கூட்டி புறப்பட வேண்டியிருக்கு, பத்திரமா இருங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லி நான் போயிட்டு வரேன்,
ஓய்வு இருக்கின்ற போது வந்து பார்க்கிறேன் என்று சொல்வது தான் நம்முடைய பண்பாடு. அதனால சொல்லிட்டு போறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.